வணக்கம். ஸ்ரீ பேக்காட்டு கருப்பண்ணனை வணங்கி தினசரி வாழ்க்கையில் நம்ம ராசி பலன், கோச்சாரம், திதிசூனியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கிறப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சந்திரன் தாங்க நம்ம மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விவசாயம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தானியங்கள், தயிர், பால் இது எல்லாமே சந்திரனையே சேரும். வாஸ்துவில் தென்கிழக்கு மூலையை நம்ம அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த மூலையில் தான் நம்ம கிச்சன்லாம் வைப்போம். ஸோ அந்த இடம் சந்திரனோட இடமா நம்ம சொல்கிறோம். சிறப்பான திறமைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஓவியம், பேச்சு திறமை, வேகம், வியாபார யுக்தி இந்த மாதிரி திறமைகள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே போல் சந்திரன்னா தாயோட ஆயுள், தாயோட உடல்நிலை, தாய் என்ன தொழில் செய்வாங்க இதை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். தொழில் ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா டெலிவரி பண்ணுற வேலை, அரிசி கடை, மெரெயினில் ஒர்க் பண்ணுறது, ஃபுட் ஸ்டால், உணவுத்துறை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, துணிக்கடை போடுறது இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா அப்படின்றத உங்கள் ஜாதகத்தில் எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா இல்லை தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாராங்கிறத முதல்ல பார்க்கணும். சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் இருந்தால் வளர்பிறை சந்திரன், அதே மாதிரி சூரியனுக்கு பின்னாடி சந்திரன் இருந்தால் அது தேய்பிறை சந்திரன். ஸ்க்ரீனில் தெரிகிற ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திரன் இயல்பாகவே சுபத்துவமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ சனியோ இணைஞ்சிருந்தால் சந்திரன் பாவத்துவம் அடைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். சந்திரன் சனியோட 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருந்தால் அது புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். காரியங்கள் தடையாக வர்றதுக்கான விஷயமா இருக்கும். அதே போல் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருந்தால் அது விதவையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் பரிகாரம் பார்த்துக்கிட்டோம்னா சந்திரன்னா தாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமைனா பால் மற்றும் தயிரை வச்சு அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். திருப்பதி அப்படிங்கிறது தான் சந்திரனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ். அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ சந்திரனை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் புதன் அதாவது மெர்க்குரி பிளானட்டை பற்றி நம்ம பார்ப்போம்.